எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பீஸா ஸ்டைலில் ஒரு பன்னீர் தோசை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். யாருக்கெல்லாம் பீஸா ரொம்ப பிடிக்குமோ அவங்க எல்லாருக்குமே இந்த தோசை ரொம்ப பிடிக்குங்க. அதே சமயத்தில் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். வீட்டிலே இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல அடுப்பு பற்ற வச்சு ஒரு தோசைக்கல் வச்சுக்கோங்க. தோசைக்கல் சூடாகிட்டு இருக்கட்டும். அதே நேரத்தில் என்னென்ன பொருள் இதுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். முதல் பொருள் பார்த்திங்கன்னா பீஸா சாஸ், அதாவது பீஸா டாப்பிங் சொல்லுவாங்க. இது கண்டிப்பாக யூஸ் பண்ணால் இல்லை, நீங்கள் டொமேட்டோ சாஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக லைட்டாக கொஞ்சம் ஸ்வீட்னஸ்க்காக நான் டொமேட்டோ கெச்சப் எடுத்துக்கிறேன். அடுத்த பொருள் பார்த்திங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸ். இது பார்த்திங்கன்னா நாங்கள் பீஸா ஆர்டர் பண்ணும்போது வரும் இல்லையா, அது எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நான் எடுத்து போட மாட்டேன். இந்த மாதிரி வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்குவேன். அதுதான் இது சில்லி ஃப்ளேக்ஸ். இதை நம்ம வீட்டில் கூட செய்யலாம். வரமிளகாய் நல்லா காய வச்சு ஒன்றும் பாதியமாக உடச்சி எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரிகானோ. இது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லலாம் இப்போ கிடைக்கிது, பாட்டிலே இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா துருவி வச்சுருக்க பன்னீர். அடுத்ததாக இட்லி மாவு முக்கியமாக தேவை. வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். அப்புறம் ஒரு பொருள் பார்த்திங்கன்னா நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்க ஸ்வீட் கார்ன். இது ஆப்ஷனல் தான். இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். தோசை ஊற்றிட்டு நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. ஹையில் வச்சிங்கன்னா தோசை நம்ம இந்த டாப்பிங்ஸ்லாம் போடுறதுலையும் தோசை கருகிரும். அதுக்காக தோசை ஊற்றினதுக்கப்புறமா சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த தோசையை நம்ம திருப்பி போட மாட்டோம். அதனால் மேல் உள்ள பகுதியெல்லாம் நல்லா சமப்படுத்திக்கோங்க. இல்லைன்னா சாப்பிடும்போது உங்களுக்கு சரியாக வேகாமல் இருக்க மாதிரி இருக்கும். இப்படி பண்ணிட்டோன்னா ஈக்குவலாக அது வெந்துடும். இப்போது நம்ம டாப்பிங்ஸ் வைக்கலாம். ஒன்றுன்னா முதல்ல பீஸா சாஸ் எடுத்துக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், பீஸா சாஸ் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் டொமேட்டோ சாஸ் கூட சேர்த்துக்கலாம். பீஸா சாஸ் சேர்த்துட்டு கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்க்காதீங்க, ரொம்ப ஸ்வீட்னஸ் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரிகானோவும் சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக இது பீஸாவோட ஃப்ளேவர் நல்லா வருது. சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி தோசையில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி அதே சமயத்தில் இந்த சாஸ்லாம் ரொம்பவும் சேர்க்க வேணாம். ஏன்னா தோசை ஒரு மாதிரி சொதன்னு ஆன மாதிரி ஆயிரும், ஈரமான மாதிரி இருக்கும். அதனால் கம்மியாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போது இதுக்கு மேலே கொஞ்சமாக நம்ம ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கலாம். இது நான் வேக வச்சு லைட்டாக உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம். சில பேருக்கு குடமிளகா வெங்காயம்லாம் பிடிக்கும், அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக துருவி வச்சுருக்க பன்னீரை சேர்த்துக்கோங்க. பன்னீர் சேர்த்ததுக்கப்புறமா இதை மூடி போட்டு நம்ம அப்படியே ஒரு நிமிஷம் விட்டுடலாம். இது ஒரு நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. இப்போ பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். வாசனை அப்படியே பீஸா ஸ்டைலில் தாங்க இருக்குது. இதுக்கு மேலே கொஞ்சமாக மறுபடியும் சில்லி ஃப்ளேக்ஸும் ஒரிகானோவும் சேர்த்துட்டு இறக்கணும் அப்படின்னா சூப்பரான பீஸா ஸ்டைல் பன்னீர் தோசை ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரிகானோ சேர்த்துக்கிறேன். நீங்கள் லைட்டாக அது தோசை கரண்டி வச்சு திருப்பி பார்த்துக்கோங்க, அடியிலலாம் நல்லா கிறிஸ்பியாக வெந்திருக்கான்னு சொல்லிவிட்டு. இல்லைனா இன்னும் ஒரு நிமிஷம் கூட நீங்கள் வச்சுக்கோங்க அடுப்பில். பாருங்கள், சூப்பரான பீஸா ஸ்டைல் பன்னீர் தோசை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் இன்னும் சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.